இன்றைக்கி அங்கார சங்கடஹர சதுர்த்தின்னு எங்கள் வீட்டு விநாயகர் நல்லாவே ரோஸ் வாட்டரில் குளிச்சுட்டு தலைப்பாகையும் துண்டியும் போட்டு நல்லா ரெடி ஆகிட்டு உக்காந்துட்டாரு. அதனால் நான் ஒரு மாம்பழம் வச்சு படித்து சாமியை கும்பிட்டாச்சு. நேற்று நைட்டுக்கே டிஃபனுக்கு ஊற வச்ச இட்லி அரிசியில் கொஞ்சம் கருப்பு கவுனி அரிசியும் ஜவ்வரிசியும் போட்டு ஆட்டி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா புசு புசுன்னு மாவு அரைச்சா அடுத்த நாள் காலையில் பார்த்தா அது ரொம்ப சாஃப்டாகவே இட்லி வந்தது. அதுக்கு ஒரு வேர்க்கடலை க்ரீன் சட்னியும் சேர்த்து டிஃபனுக்கு சட்னி செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வேர்க்கடலை க்ரீன் சட்னி எப்படி செஞ்சேன்னு பார்த்தா, வேர்க்கடலையும் கொஞ்சம் பூண்டு 2 பல், புளி 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வறுத்துட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாம் வேர்க்கடலையில் எடுத்துட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்டரில் அரைச்சி விட்டுட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு வடை போட்டு நல்லா தண்ணியாக அரைச்ச சட்னியோடு சேர்த்து அந்த இட்லி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது.